ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகம் முழுக்க பரவிருக்கின்ற நியூஸ் டாக்கிஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வார ராசி பலன்கள் ஜூன் 15 21 வரை உள்ள கிரக நிலைகளை வைத்து 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நடக்குங்கிறத எனது மேன்மைமிக்க ஆசான் குருஜி ஐயா அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சிமலு கோட்பாடின்படி விளக்குகிறேன். இப்ப ஏறத்தாழ அதிகமான வார ராசி பலன்களை சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. மேற்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த வாரத்துல ஆரம்பத்துல சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்காங்க. சந்திரன் அமாவாசை அமைப்பில் இருக்கும்போது அதுக்கு விதிவிலக்கு, அமாவாசை தோதும் பாதிக்காதுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. இது ஒரு சிறப்புங்க இந்த வாரம். இப்ப கோல்சார பலன்கள் கண்டிப்பா யாருக்கு சரியாக இருக்கும்னா 90% பேருக்கு சரியா இருக்கும். மிகப்பெரிய யோக ஜாதகங்கள்ல ஏற்கனவே ஒளி இருக்குல்ல, கிரக சத்துக்கள் இருக்குல்ல, அதை விட்டுருங்க. அப்ப 90% பேர் உழைத்து பிழைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த கோல்சாரம் பயனளிக்குங்கிறது உறுதியான அமைப்பு. இப்ப 15, 16 ஒரு அமைப்பாகவும், 17, 18 தேதியில ஒரு அமைப்பாகவும், 19, 20 ஒரு அமைப்பாகவும், 21 மதியம் வரைக்கும் சந்திரனுடைய நிகழ்வுகளை வச்சுதான் நம்ம சொல்றது. கோல்சாரங்கிறது சந்திரன் சுமார் 2 நாட்களுக்கு ஒரு மாறிக்கிட்டே வருவாரு. அப்போ ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத எல்லா கிரகத்தையும் இணைச்சு நம்ம பலன் சொல்லணும். அப்பதான் நமக்கு சரியாக இருக்கும், கோல்சாரம் சரியா இருக்கும். இப்ப மேசராசி என்பவர்கள் பார்ப்போங்க. மேசராசிக்கு 4ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. அது தாயார், வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகும். அது முதல்ல ஒரு அமைப்பு. ராசி அதிபதி ராசியிலே இருக்காருங்க இந்த வாரம் ஃபுல்லா. அப்ப நீங்க பலமா இருக்கீங்கன்னு அர்த்தங்க. இப்போ மேசத்துக்கு 15, 16 தேதிகள்ல 15ஆம் தேதி காலையில வரைக்கும் 2ஆம் இடத்துல சந்திரன் அமாவாசை அமைப்புல இருந்தாலும் இந்த சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை சொல்லல. அப்ப சந்திரன் குருவோடையும் சுக்கிரனோடையும் சம்பந்தப்படுறாருன்னு அர்த்தம். அமாவாசை பாதிக்காது. 2ஆம் இடம் வழியாக குடும்பம் நன்றாக இருக்கும். வருமானம் ஆரம்பமே நல்லா இருக்கும். இந்த வாரம் பேசுற பேச்சுக்கள்னால உங்களுக்கு நன்மை இருக்கும். அப்போ குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும்னு சொல்லிடலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 17, 18 தேதியில சந்திரன் 3ஆம் இடத்துக்கு அமாவாசை தோஷம் நீங்கி வராரு. புதன் அங்கே இருக்காரு. அப்போ புதனுக்கு சந்திரன் அமாவாசையிலிருந்து அப்பத்தான் வெளியில வர்றாரு. அந்த சந்திரனுக்கு புதன் சப்போர்ட் பண்ணுதுங்க. அப்போ ஒளியாக புரிந்து கொள்ள வேண்டும், முயற்சி பலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10ஆம் இடத்தை குறியாடுறதுனால முயற்சியின் மூலமாக சிறு தொழில் புரிபவர்கள், அன்றாடம் பிழைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இந்த வாரம் இருக்கும். அடுத்து 17, 18 தேதிகளில் தான் ஹைலைட்டான விஷயம். 4ஆம் இடத்துல ஏற்கனவே குரு சுக்கிரன் இருக்கா. அப்ப சந்திரன் இங்கே வருதா, உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், வாகன சுகங்கள் கிடைக்கும். வாகனம் ஏற்கனவே வாங்கி பழுதடைஞ்சு போய் மிகப்பெரிய யோகம் உள்ளதானே. இன்னைக்கு வாகனம் போயிட்டா ஒரு புதிய வாகனத்தை உடனே வாங்கலாம், பணம் இருந்தால் எல்லாம் செய்யலாம். நடுத்தரமான அமைப்புகள் அன்றாடம் வாகனங்கள் இந்த 4ஆம் இடத்துல இது வரைக்கும் வாகனத்துல ஒரு தடை தாமதமா இருந்தவங்க, வாங்க முடியாம இருந்தவங்க வாங்கக்கூடிய அமைப்பு, வாங்குற எண்ணங்கள், பழுதடைந்த வாகனங்களை சீர் செஞ்சு பயன்படுத்துற அமைப்பு எல்லாமே 4ஆம் இடத்துல வரும். தாயுடைய அன்பு கிடைக்கும், தாயின் உதவிகள் கிடைக்கும். கல்வியில மந்தமா இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். கல்வியில ஒரு ஆர்வம், பொது விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே 4ஆம் இடம் இந்த வாரம் சிறப்பா இருக்கும். 17, 18 தேதிகள் அனைத்து ராசிகளுக்குமே சிறப்பா இருக்கு. என்ன காரணம்னா சந்திரன் கடகத்துல ஆட்சி, அமாவாசை விட்டு விலகி வந்துடுறாரு. சுக்கிரன் அங்கே ஒளி கொடுக்குறாரு. குரு உச்சமா இருக்காரு. மிகப்பெரிய அமைப்புல அந்த கடக ராசி வளம் பெறும். அப்ப நீர் சார்ந்த விஷயங்கள் செய்யறவங்க, தொழில் பண்றவங்க, வெள்ளை நிற பொருள் பண்றவங்க, பால் வியாபாரம் பண்றவங்களுக்கு அப்புறம் பொது பலன்கள் நல்லா இருக்கும்னு சொல்லிடலாம். சரியா? அந்த பால் உற்பத்திகள் பெருகும். இது ஒரு பொதுவான கணக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 19, 20 தேதிகளில் 5ஆம் இடத்துக்கு ஒளிச்சந்திரனா வந்துடுறாருங்க. ஒளிதான் சந்திரன் இருளா இருக்கக்கூடாது, ஒளியா வரணும். இப்போ கேதோட சேர்றது ஒரு பெரிய குற்றம் இல்லை. சரியா? அப்ப அங்க அந்த சந்திரன் 5ஆம் இடத்துல குழந்தைகள் வாயிலாக ஒரு நன்மை ஏற்படும். குழந்தைகள் மேல் அக்கறை உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளுடைய நலனில் அக்கறை கொள்வீர்கள். உங்களுக்கு சிந்தனை நல்லா இருக்கும். தெய்வ அனுகிரகம்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வார கடைசி 6ஆம் இடத்துக்கு வராது, வேலை சிந்தனை இருக்கும். ஏன்னா இந்த சந்திரன்
சனியுடைய பார்வை வாங்குறாரு. உண்மைதான், 6ஆம் இடத்துல வரும் பொழுது வார கடைசியில் சனியுடைய பார்வை வாங்க. சனிதான் நல்ல கிரகம் இல்லைங்க. அது இயல்பு நிலையே பாவகிரகம். குரு வீட்டில் இருக்கிறதுனால பெருசா கெடுக்க மாட்டார், அவ்வளவுதான். இப்ப சந்திரனை நேர பார்க்கும்போது சந்திரன் ஒளியா இருக்காருல்ல, அப்ப சனியோட இருள், ஒளி இருள் தாக்கங்களுடைய அளவு நம்ம பார்க்கணும். அப்ப சந்திரன் சனியுடைய ஒளியை வாங்கினாலும் பெருசா பாதிக்காதுங்க. வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும், உறுதியா சொல்லிடலாம். ஆனா அந்த இடம் கொடுத்த புதன் ஆட்சியா இருக்காரு. இப்படி ஒளி கலப்புகளை நம்ம ஆவரேஜா பார்க்கும்போதுதான் பலன்கள் வரும் கடகடன்னு. அப்போ 6ஆம் இடத்துடைய வேலைகள்ல கொஞ்சம் அக்கறை காட்டணும் அப்படிங்கிற அமைப்பு தான். மேசராசிக்கு குருபவன் 4ல் இருக்காருங்க. இப்போதைக்கு சுக்கிரன் சேர்ந்திருக்காரு, சந்திரனும் இணைந்திருக்காரு. அப்படி இருக்கிற அமைப்புல 8ஆம் இடத்தை குரு பார்ப்பாருங்க. அப்ப ஆரோக்கிய குறைவா இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும், அது உறுதியா இருக்கும். வெளியில போய் படைக்கிற அமைப்புகள், வெளியில இருந்து வரக்கூடிய நமக்கு தன வரவுகள், மறைந்த பணம், சரியா, அதெல்லாம் பாக்கி கொடுத்துட்டு வராது, வியாபாரிகளை சொல்றேன், அந்த மாதிரி அமைப்புல அது வரும். அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் அமைப்பு இன்னும் கூடுதலாக உங்களுக்கு சிறப்பாகும். ஏன்னா நான் வாரப்படம் சொல்லும்போது எல்லா கிரகத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். எல்லா கிரகம் தான் ஆக்டிவேஷன் ஆகுது. எந்த கிரகத்தை எதில் சேர்த்து பேசணுங்கிற அமைப்பு இருக்கு. 12ஆம் இடத்துல இருக்கிற சனி வீண் விரயத்தை குறைச்சு சுப விரயமாக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப இந்த மேசராசிக்கு கைலைட்டா எல்லா ராசிக்காரங்களுக்கும் அந்த 4ஆம் இடம் வெளிச்சமா இருக்கு கடகத்துல. ஒவ்வொரு ராசிக்கும் அது எத்தனாம் இடமா வருதுங்கிறத நம்ம பார்த்து சொல்லணும். மேசத்துக்கு எதிர்காலத்துல அந்த அதிர்ஷ்டங்கள் செயல்பர்களுடைய வாரமாக, தொடக்கமாக இது கண்டிப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜூன் 15லிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள பலன்களை கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின்படி பார்ப்பாங்க. இப்ப ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் வலுத்து இருக்குங்க. குரு இங்க உட்கார்ந்துருக்காரு. குருவும் சுக்கிரனும் சந்திரனுமே அங்கே இருக்காங்க 3ஆம் இடத்துல. அப்ப 3ஆம் இடம் உங்க முயற்சி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு வருட காலம் நல்ல விதமாக அமையும். இளைய சோதர உதவிகள், திருமண சந்தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு கூடும், வெற்றி தரும். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அதுபோல இந்த வருஷம் பூரா இருக்கும், ஒரு வருஷ காலத்துக்கு. இந்த வாரமும் அதைத்தான் நம்ம சொல்லணும். சந்திரனோட நிகழ்வுகளை வச்சு நம்ம 4 பாகமா பிரிக்கிறேன். ரிஷபராசி என்பவர்களுக்கு 15, 16 தேதிகள்ல சந்திரன் சுக்கிரனோட பரிவர்த்தனை இருக்குங்க. அதுல ராசிநாதன் அமாவாசையில இருக்கீங்க இருக்கு ஆரம்பத்துல, வார ஆரம்பத்துல. ஆனா சந்திரன் அங்கே உச்சம் கூட இருந்தாலும் அமாவாசை அமைப்பு அந்த சூரியனுக்கு அந்த ஒளியை கொடுத்துரும். அப்ப அமாவாசை அமைப்பு இருக்கும்போது சுக்கிரனோட பரிவர்த்தனை அடைகிறார்ல ராசிநாதன். சுக்கிரன் சந்திரனோட பரிவர்த்தனை அடையும் போது உங்க ராசி பலப்படும். அப்போ 15, 16 தேதியில 2ஆம் இடத்துல வராரு. ஏற்கனவே 2ஆம் இடத்துல உங்களுக்கு குடும்பாதிபதி புதன் இருக்காரு, கூட அமாவாசை விட்டு விலகிய சந்திரன் இருக்கு. அப்ப வருமான அமைப்புல திருப்தியா இருக்குங்க. ஒரே வாரம் கொடுத்த பணம் வசூலாகும். பேசுற பேச்சுல நல்லபடியா இருக்கும். நம்ம பேச்சை வச்சுதானே சந்தோஷங்கள், பேச்சு நல்லபடியா இருக்கும். அப்புறம் 17, 18 தேதியில 3ஆம் இடத்துக்கு வராருங்க. முயற்சிகள் கண்டிப்பா பறிக்கும். இந்த ஒரு வருஷம் சொன்னால அது இப்பவே அதுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்லணும். இல்லற சந்தோஷங்கள், கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள் அகலும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நம்பிக்கை ஏற்படும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் தானே வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்புல அந்த நம்பிக்கை இளைய சோதர உதவுவார்கள் அப்படி சொல்லலாம். உங்களுக்கு சில விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். உங்க ஜாதகத்துல என்ன சொல்லுதோ அதனுடைய விஷயங்கள்ல என்ன இப்படியே போய்கிட்டு இருக்க, ஒன்றும் மாற்றம் இல்லைங்கும் போது ஒரு நல்ல மாற்றமும் ஒரு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் 19, 20 தேதிகளில் 4ஆம் இடத்துல ஒளியாவே சந்திரன் வராரு, கேதோட சேர்றாரு. இப்ப கல்வியில கொஞ்சம் கேது என்ன இருந்தாலும் ராகு கேதுகள் ராகுவை போல கேது இல்லை, கேது இருந்தாலும் சந்திரன் நீங்க சேரும் பொழுது நீங்க ஒரு கல்வியில கவனம் படிக்கணும். எல்லா சிறு வயசுல உள்ளவர்களுக்கும் நம்ம சொல்றோம், வயதானவர்களுக்கும் சொல்றோம். தன்னுடைய உடம்பு தேகத்துல கொஞ்சம் கவனம் வைக்கணும். உங்க ஜாதகத்தில் அப்படி இருந்தா, பாதிப்பு இருந்தால் எல்லாருக்கும் சரி வராது, 90% பேருக்கு சரியா வரும். வாகனம், வீடு, தாயார் சம்பந்தங்கள் நல்லா இருக்கும். வாகனங்களை பயன்படுத்துகிற அமைப்பு, தாயாரோட உதவிகள் எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 21ஆம் தேதி 5ஆம் இடத்துல சந்திரன் உள்ள வராரு. 5ஆம் இடத்துல தனிச்ச சந்திரன் அமாவாசை விட்டு விலகிருது. இப்படி இருக்கும்போது 5ஆம் இடத்துல வர்றது ஒரு சிறப்பான அமைப்புங்க. உங்களோட புத்தி நல்லா செயல்படும். குழந்தைகளுடைய நலன்கள் எல்லாமே இருக்கும், நல்லபடியா இருக்கும். தனிச்ச சந்திரன் எப்பவுமே ஒரு கிரகம்
ஒளி இல்லாட்டா கூட சனி செவ்வாயை கூட நம்ம சேர்த்துக்கலாம். சனி சேரும் பொழுது கண்டிப்பான முறையில் பாதிப்படையுங்க. சனியை இருளாத்தான் புரிஞ்சுக்கூட ஈஸ்வரனாக நம்ம புரிஞ்சுக்கூடாது. இப்போ 5ஆம் இடம் உங்களுக்கு செழிக்கும். நம்மளுடைய புத்தி வேலை செய்யும் போது நம்ம சிந்தனைகள் நல்லா இருக்கும். ஒரு வேலை செய்கிறோம், புத்தி வேற இடத்துல இருந்துச்சுங்க, வேலை ஓடாது. ரெண்டும் இணையும் பொழுது வெற்றி கிடைக்கும்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வாரம் உங்களுக்கு குருச்சந்திர யோகம் சித்திக்கும்ங்க. எல்லாருக்குமே இதை எடுத்துக்கிறணும். எல்லா ராசிக்கும் இந்த குருச்சந்திர யோகம் நல்ல அமைப்புல இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதன் வாயில சொல்றேன். அப்ப இந்த வருஷம் பூரா உங்களுக்கு முயற்சிகள் நல்லா பலிக்கும். அதுக்கான தொடக்கமான வாரமாக இது இருக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம், அதாவது ஜூன் 15 to 21 வரைக்கும் எத்தகைய பலன்கள் நடக்குங்கிறத 90% இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சரியாக இருக்குங்கிறத உறுதியா இந்த பலனை நான் சொல்றேங்க. இப்ப ஒரு மிகப்பெரிய சுபக்கிரகம் உங்களுக்கு 2ஆம் இடம் வலுக்குதுங்க. எப்படின்னா 2ஆம் இடம் சந்திரனுடைய வீடு, குரு அங்கே இருக்காரு, சுக்கிரன் அங்கே இருக்காரு. அப்ப இது 2ஆம் பாவம் வெளிச்சமாகுது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அமைப்பு. கடக ராசியில நல்ல வெளிச்சம் இருக்குங்கிறேன். அப்ப இது 2ஆம் இடமாக ஆகுது. 2ஆம் இடம் என்ன? குடும்பம், குடும்பத்துக்கு தேவையான வருமானம், மிக மிச்ச பணம், பாக்கி வசூலாகிறது. எந்த பாக்கெட்ல பணம் இருந்தால் தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற அமைப்புல 2ஆம் இடம் பேசி பிழைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஒளிதான் ஜோதிடம். இந்த மாதிரி நம்ம இப்ப பார்க்கணும். இப்ப சந்திரன் 2 நாளுக்கு போவாரு. அப்ப வார தொடக்கம் அதுல அமாவாசை அமைப்பு இருந்தாலும் இறுதியில அது உங்களுக்கு சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனை ஆகிறதுனால அந்த விரயங்கள் பெருசா உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப ராசியிலே வராது. 15-16 தேதியில ராசியில ராசி அதிபதியோடவே அந்த சந்திரன் வளர்கிற அமைப்புல வராரு. இருளா வரல, நீங்க பாதிக்கப்பட போறதில்ல. அப்போ உங்களுக்கு நீங்க கொஞ்சம் பலமாவீங்க அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லிடலாம். கண்டிப்பா. அப்ப 2ஆம் இடம் வலுத்து இருக்குல்ல, அப்ப நீங்க உழைத்துத்தானே ஆகணும். வருமானம் நல்லா வருங்கிற அமைப்புல உங்களுக்கு உழைக்க வைக்கும் கிரகங்கள் அப்படிங்கிறத சொல்லிடணுங்க. அதே மாதிரி புத்துணர்ச்சியா இருக்கும். நம்ம எதுவுமே சரியா இருந்தா தானே, நம்ம சோம்பலா இருந்தா யோகங்கள் செயல்படாதுங்க ஜோதிடத்துல. லக்னம் வலு மாறி இந்த ராசியை நீங்க எடுத்துக்கணும். அப்புறம் 17-18 தேதியில 2ஆம் இடத்துல அப்படியே வர்றாரு குரு சுக்கிரன். உங்களுக்கு இப்போ மிதுன ராசிக்கு சுக்கிரன் யோகர். அப்ப வருமான யோகமா இருக்குன்னு சொல்லிடலாமா? 2ஆம் அதிபதி அங்கே இருக்காரு. அந்த வாரத்திலேயே இந்த 17-18 தேதி இருக்கு பாருங்க, அதுலதான் உங்களுக்கு வாரம் பூரம் கிடைக்கக்கூடிய வருவாய் அதில் கிடைச்சிரும். கண்டிப்பா முறையில் நீங்க வியாபாரியா இருந்தீங்கன்னா பாக்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வரவே இல்லைங்கிற போது இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு கிரகங்கள் வெல்லும். பேசுற பேச்சுக்களால் நமக்கு நலங்கள் இருக்கும். சில நேரங்கள்ல பேசுற பேச்சுக்களால் கெடுதல் வரும் சொல்றோமா, அது சனி இருந்தா கெடுதல் வரும். நல்ல ஒளி இருந்தா நன்மை வரும் அப்படின்னு இருக்கலாம். குடும்ப சந்தோஷங்கள், குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் இது போல நடக்குங்க. அப்புறம் 19-20 தேதிகளில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சந்திரன் வராரு. உங்க முயற்சி ஸ்தானம் கேது இருக்கு. நீங்க கேது பெரிய பாதிப்பை தராது. வளர்பறையா இருக்கா, உங்க முயற்சிகள் பலிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். முயற்சிகள் நல்ல அமைப்புல பலிக்கும். வார கடைசியில் 4ஆம் இடம், இதுதான் நல்ல அமைப்பு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் வரும் பொழுது உங்களுடைய தாய் அமைப்புக்கு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு வரும். வாகனங்களை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். சிறு வயதினருக்கு கல்வியில நல்லபடியா படிக்கணுங்கிற எண்ணம், அந்த ஆர்வங்கள் வரும். 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே, வீடு, வாகனம், கல்வி, இதோட அமைப்புல அந்த அமைப்பு நல்லா வரும். நம்மளுடைய தேகம் 4ஆம் இடம் சுகம், தன் சுகம் நல்லபடியா அமைப்பா இருக்கும். அப்ப இந்த வருஷம் பூராமே அதோட இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற குரு வருஷம் பூரா உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கும். வேலை அமைப்பு, வேலையில சிறு சிறு குறைகள் இருந்தாலும் 90% பேர் நம்ம ராஜயோக ஜாதகங்கள் இல்லையே, 90% அன்றாடம் பிழைக்கிறது தானே. அப்போ ஒரு ஒளி அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தசாபுத்திய சரியில்லாட்டா கூட வேலைகள்ல பிரேக் வராதுங்க கண்டிப்பா. சரியா? அப்புறம் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு ஆரோக்கியம், எல்லாருமே வலிமையோட இருக்கவில்லை. எத்தையோ நோயில இருப்போம், நோயிலிருந்து விடுபட்டிருப்போம், நோயே இல்லாதவங்களா இருப்போம். இப்போ நோயுற்றவர்களுக்கு இந்த பலன் எடுத்துக்கிறதுக்கு வருஷம் பூரா அந்த கடும் நோய் இருந்தா கூட மாத்திரை மருந்தோட சரியாகும். நோய் சிறிதளவு இருந்தா சுத்தமா சரியாகும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். 10ல் சனி இருந்தாலே தொழிலை கெடுக்கும்னு சொல்றதுங்க பொதுவா. ஆனா இப்ப வெளிச்சம் வர்றதுனால தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா வரும். இரும்பு சம்பந்தமான தொழில்கள் செய்யறவர்களுக்கு, இந்த சனியின் துறைகள்னு சொல்றோம்ல, அதுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மேன்மையா இருக்கும். அப்ப 2ஆம் இடம் 10ஆம் இடம் இருக்கிறனால வருமானத்துக்கு இந்த வருஷம் குறை இல்லாம இருக்கலாம்.
90% பேர்களுக்கு சரியா தசாபதி எப்படி இருந்தாலுமே ஒரு பலனை கொடுத்தே ஆகும். இந்த வாரம் அதனுடைய தொடக்கமாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு ஜூன் 15 26 உள்ள பலன்களை பார்ப்போம். கடகராசிக்கு ராசி வெளிச்சமாகுதுங்க. எப்பவுமே ராசி வெளிச்சம் அப்படின்னாவே நல்ல கிரகங்கள் ஒரு ராசியில இருந்தால் அந்த ராசி பலப்படும். அது ஒவ்வொரு ராசிக்கு எத்தனாம் இடம்ங்கிறத பார்த்துக்கிறணும். இப்போ ராசிக்கு குரு இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, சந்திரன் இருக்காரு. ராசி அதிபதியோட 2 பேரும் சுவர்கள் சேர்ந்திருக்காங்க. இப்போ வருஷம் பூரா நீங்க பலமாக இருக்கிறதுக்கு ஏன்னா சுக்கிரன் சந்திரன் விலகிடுவாங்க. அப்போ வருஷம் பூரா இருக்கிறதுக்கு இது ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்றேன். அதுதான் இந்த எல்லா ராசிக்கும் சொல்றேன். இப்போ ராசி நீங்க பலப்படுவீங்க. சந்திரன் 2 நாளைக்கு ஒருக்கா நகர்றவர். சந்திரனை வச்சு தான் நம்ம கோச்சாரம் சொல்றோம். ஆரம்பத்தில் அமாவாசையா இருந்தாலும் இந்த 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதியோட இந்த சந்திரன் செய்கிறாரு. வார தொடக்கத்தில் செலவுகள் இருக்கும், கண்டிப்பாக சுப செலவுகள் தான் இருக்கும். ஏன்னா ராசி சுபப்படுத்தல, அப்போ நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும்னு எடுத்துக்கலாமா. சுப செலவுகள் இருக்கும். ரொம்ப நாளாக செய்ய முடியாத செலவுகள்லாம் இந்த வாரம் இருக்கும். எப்போ 15, 16 தேதி இல்லை, 17, 18 தேதியில் செலவு செஞ்சாலும் நீங்கள் பலமாக இருக்கிறதுனால சந்திரன் பலம் செஞ்ச படம் அப்படியே வந்துடும். செலவு செய்கிற பலங்கள் அதுக்கு மேலேயே வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். சந்தோஷங்கள் இருக்கும். அனைத்துமே குடும்பத்தில் மிகச்சுபிச்சமான மிகுந்த சந்தோஷங்களுக்கு கூடிய அமைப்பாக கடகராசிக்கு இருக்கும். ஒரு நோய் நோடி எதுனாலும் விளைக்கிறோம். ஒரு தெம்பு, ஒரு புதிய உற்சாகம் ஏற்படும் நம்ம சொல்லிடலாம். அப்புறம் 19, 20 தேதிகளில் 2ஆம் இடத்துக்கு வருதுங்க. எல்லாருக்கும் 2ஆம் இடம் முக்கியம் தானே. 2ஆம் இடம் அங்கே சந்திரன் வராரு, ஒளியத்தான் வராரு. குருவோட சேர்ந்த நிலையில விலகி வராரு. கேது இருக்கிறது பெரிய கெடுதல் இல்லை. நம்ம குடும்ப சிந்தனைகள், பாக்கி வசூல் பண்றது, கேது இருந்தாலும் சிறிய தோஷம் தானே. அப்போ நம்ம பேசுகிற பேச்சுக்கள் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம பேசிக்கிறதுங்கிறத கணக்கு, மற்றபடி குறைகள் இல்லை. நம்மளோட வார கடைசி இருக்குல்ல, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், ஒளி வருது. 3ஆம் இடத்துல இதே அமாவாசை சந்திரன்னா நான் என்ன சொல்லுவேன், முயற்சிகள் நீங்கள் கடுமையான முயற்சி எடுக்கணும்னு சொல்லுவேன். இப்போ கிரகங்கள் தான் நமக்கு எண்ணங்களை கொடுக்கறது, கிரகம் தான் செயல்படுத்துறது. அப்போ முயற்சி உங்களுக்கு பலிக்கும்னு சொல்லிடலாம் கண்டிப்பான முறையில். அப்போ வருஷம் பூரா இந்த குரு பகவான் அங்கே இருந்து ராசியில இருந்தால் எங்கே பார்ப்பாரு, 5ஆம் இடம் பார்ப்பாரு. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல மேன்மை, அறிவு வேலை செய்யும், குழந்தை அருள் உண்டு. 7ஆம் இடம் திருமணம் ஆகும். அதுக்கு எண்ணங்கள் இந்த வாரம் உருவம் ஏற்படும். அதே மாதிரி பங்கு தொழில் அது சிறக்கக்கூடிய அமைப்பு. வீட்டில் மனபேதங்கள் இருந்தால் மனைவி கணவனுக்குள்ள அது நீங்கும், கண்டிப்பாக சொல்லிடலாமே. 9ஆம் இடத்துல சனி இருக்கும். எங்கேயுமே சனி இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கணுங்கிற அமைப்பு. நவக்கிரகங்களோட செயல்பாடு தான் உண்டு. 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நமக்கு பாக்கியங்கள் அப்படிங்கிற அமைப்பு கொஞ்சம் பின்தங்கும். இப்படி தான் இருந்துச்சு. இப்போ உச்சவருடைய பார்வை இருக்கும் பொழுது 9ஆம் இடம் தந்தையார் இது வரைக்கும் நமக்கு எதுவுமே செய்யலைன்னு நினைக்கும் போது அவருக்கே அந்த எண்ணங்கள் உங்கள் ஜாதகத்தின் வாயிலாக உருவாகும். பாக்கியங்கள் கிடைக்கும், எல்லாமே பாக்கியம். நம்ம கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைமே எல்லாமே பாக்கியம். அப்படி பாக்கிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இங்கே எப்படின்னா, வருடம் பூராமே நீங்கள் பலமாக இருக்க போறீங்கிற அமைப்பில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமையை இந்த வாரம் உங்களுக்கு தொடக்கமாக கொடுக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜூன் 15 21 தேதி வரை எத்தகைய பலன்கள் இருக்குங்கிறத வார ராசி பலனாக நாங்கள் சொல்கிறேங்க. இப்போ கடகராசியில் குருவும் சுக்கிரனும் சந்திரனும் இருக்கிறதா சொன்னேன். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதம். சிம்ம ராசிக்கு 12ஆம் இடம் ஆகுது. செலவு செய்ய உங்களுக்கு பணம் வரும், வருஷம் பூரா வரும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால், அது வெளிநாடா வெளி மாநிலமா வெளியூராங்கிறது உங்கள் ஜாதகத்தோட தரம். கோல்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் சொல்லணும். ஜாதகத்தை பார்க்காமலே, யார் ஜாதகத்தை பார்க்காமலே எப்படி சொல்லலாம். எப்படின்னா தரமாக பிரிச்சுக்கிறணும். யோக ஜாதகங்கள், நடுத்தர அமைப்பில் உள்ள ஜாதகங்கள், அப்படி 2 பிரிவாக பிரிச்சுட்டோம்னா நடுத்தரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கோல்சார பலன் சரியா இருக்கும்ல. 90% பேருக்கு மிகச்சரியாக இருக்கும். 12ஆம் இடத்துல ஒரு நல்ல வலிமையா இந்த உங்க ராசிக்கு இருக்கு. இப்ப சந்திரன் வச்சார கோல்சாரம் வார ஆரம்பத்துல 15, 16 தேதியில 11ஆம் இடத்துல இருக்கு. லாபங்கள் நல்லா இருக்கும். அங்க லாப அதிபதியா இருக்காரு. குடும்பத்துக்கும் லாபத்துக்கும். இப்ப குடும்ப சார்ந்த விஷயங்கள்ல லாபமாகவே இருக்கும், வருமானங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா சந்திரன் அமாவாசையிலிருந்து விலகின சந்திரன் தான். இப்ப 11ஆம் இடத்துல எந்த குறையும் உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற அமைப்புல 11 வெற்றியை கொடுக்கும். சிறு பெரிய வழக்கு இல்லாட்டாலும் கொடுக்கல் வாங்கல சிறு தவறு இருந்தால் அவங்க மனபேதம் பண்ண கூட
சரி நம்மகிட்ட தான் தவறு இருக்கு, இது சரியா தான் அவர் சொல்றது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக கிரகங்கள் வெல்லும் கண்டிப்பா. அப்புறம் 17-18 தேதியில பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வருது. செலவுகள் இருக்கும், சுப செலவுகள் இருக்கும், அவசியம் இருக்கும். அப்ப செலவு வரணும்னா உங்ககிட்ட கையிருப்பு இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரணுங்கிறது அர்த்தங்க. கடன் அமைப்பு இங்க இல்லை. அதனால அப்ப என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த வருமானம் வரும் பொழுது அது சுப செலவாக மாறும். வெளிநாடு செல்வதற்கு உங்களுக்கு எண்ணங்கள் உருவாகலாம். வாரத்துல உடனே வெளிநாடு போயிட முடியாது, எண்ணங்கள் உருவாகலாம். அதுக்கான திட்டங்கள் ஒருத்தர் சொல்றது, அந்த ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறது, இந்த எண்ணங்கள் வருது, அந்த செயல்பாடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? அடுத்து 19-20 தேதிகளில் 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வராரு. அற்புதமா 2ஆம் இடத்துல வெளிச்ச சந்திரன் தான் வராரு. 12ஆம் அதிபதி 2ல இருக்காரு. அப்ப வருமானம் 2ஆம் இடத்தை காட்டினாலும் கேதோட 2ஆம் இடத்துல இருக்காரு. கொஞ்சம் வருமானங்கள் வந்து செலவு செஞ்சிருக்கீங்கல்ல, அதுக்கு தகுந்த வருமானங்களை அது கொடுக்கும் 2ஆம் இடத்துல. வார கடைசியில 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடம் முயற்சி பலிக்கும். ஏன்னா முயற்சி அதிபதி கெட்டு போகல, அந்த கிரகங்களை வச்சுதாங்க முயற்சியில ஒரு வெளிச்சம் வருதுன்னு அர்த்தங்க. கண்டிப்பான முயற்சி இருக்கும். இந்த சிம்ம ராசிக்கு வருஷம் பூரா 12ஆம் இடம் தூக்கம் வரும். அப்படியே எல்லாமே எல்லா பிரச்சனையும் தீர்ந்தான அர்த்தம். நோய் தீர்ந்தால் தூக்கம், கிடந்து இருந்தால் தூக்கம், எதிரிகள் இல்லை என்றால் தூக்கம், இந்த மாதிரி வரும். இப்போ 12ஆம் இடம் வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கும். உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பா இந்த ஒரு வருஷம் 12ஆம் இடம் வெளிச்சம் மாறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். சரி, 12ல இருந்து 4ஆம் இடத்துக்கு ஒரு வருஷம் பூரா பார்ப்பாரு. நோய் இருந்தால் தீரும். வாகனங்கள் கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க. 90% பேர் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்க வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உறுதியா இருக்கும். சில விஷயங்களை உறுதியா சொல்லலாம். அது 6ஆம் இடம் வேலை தொழில ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். அதற்கு தேர்ந்ததெல்லாம் மாறும். குறிப்பா என்ன சொல்றீங்க, அட்டமச்சனி உங்களுக்கு செயல் இழந்து போகுதுங்க, நல்லது வரப்போகுது. அஷ்டமச்சனி 8ல சனி இருந்தால் ஆரோக்கிய முறையும் குடும்பத்துல வருமானம் வராது. 2ஆம் இடத்தை பார்ப்பாருல்ல, அது கூட இனிமே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது உண்டு. இப்போ இந்த வாரம் அஷ்டமச்சனி பெரும் பாதிப்பு. இப்பதான் குரு வந்திருக்காரு, உடனே எல்லாம் நடக்காது. அப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் சீர்படக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு ஜூன் 15ல இருந்து 21 தேதி வரை உள்ள பலன்களை கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி சொல்றேன். இதுல வந்து இந்த குரு சுக்கிரன் சந்திரன் வலிமையா இருக்கு கடகராசின்னு சொன்னேன். பொதுவா இந்த வாரம் மட்டுமல்ல, சுக்கிரன் சந்திரன் விலகிட்டாலும் குரு மட்டும் உச்ச சாயல்ல கடகத்துல இருப்பாரு அப்படிங்கிறது ஒரு வருஷ காலம். இப்ப நம்ம ராசிக்கு, இந்த கன்னிராசிக்கு 11ஆம் இடம் வருது. முதல்ல எடுத்த உடனே இந்த வழக்கு விஷயங்கள் இருந்தாலும், கடன் இருந்தாலும், நோய் இருந்தாலும் தீரும்னு சொல்லிடலாம். 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அது மட்டுமல்ல, வெற்றியான அமைப்புகள் உங்களுக்கு வருங்க. தொழில வெற்றி, வேலையில வெற்றி, என்ன நிரந்தர வேலை, மூத்த சோட அனுகூலங்கள் எல்லாமே சொல்லலாமா, நல்ல ஒரு அமைப்பு. இப்ப சந்திரனோட அமைப்புல அமாவாசை சித்தனா இருந்தாலும் சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால பெருமா பாதிக்காது. அதுக்கடுத்து 10ஆம் இடத்துல அந்த சந்திரன் வராரு. ஒளியில இழந்த நிலையில இப்ப ஒளி பெற்று அந்த சந்திரன் அரைகுறையாக கூடிய சந்திரனை கூட புதன் சப்போர்ட் பண்ணும்பொழுது தொழில் வளரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலைக்கு போகக்கூடிய எண்ணங்கள் வரும். கிரகங்கள் ஒரு நிமிஷத்துல நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். தொழில் ஒரு மந்தமா இருந்துச்சா இந்த வாரம் அது சிறப்பாகும்னு சொல்லிடலாம். அப்புறம் 17-18 தேதிகளில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் வெளிச்சப்படுது. இந்த வாரம் பூரா செய்யக்கூடிய உங்களுக்கு சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் எதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல லாபம், சிறப்பு லாபங்கள் ஏற்படும் தொழிலில். அது என்ன பொருள் நீங்க வித்தாலும் சரி, சரியா, பிளாட்ஃபார்ம்ல வித்தாலும் சரி, கைவண்டி வச்சிருந்தாலும் சரி, ஒரு பொருளை வாங்கி மாத்தினாலும் சரி, என்ன ஒரு வேலையை இது தொழிலோ வேலை செஞ்சீங்கன்னா இந்த 11ஆம் இடம் செலுத்துறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். லாபங்கள் கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து 19-20 12ஆம் இடத்துல சந்திரன் வர்றாருல, செலவு இருக்கும். வரவு இருந்தா செலவு செய்யலாம் தானே. அதிகமான வரவும் குறைந்த செலவும். செலவு ஸ்தானத்துல வெளிச்சம் இல்லை, வருமான ஸ்தானத்துல அதிக வெளிச்சம். அதனால அப்படி சொல்றேன். சந்திரனுக்கு அது சேர்ந்திருக்க பெரிய குற்றம் இல்லை, செலவுகள் இருக்கும்னு சொல்லிடலாம். வார கடைசியில சந்தோஷ அனுபவங்கள். ஏன்னா ராசிநாதன் புதன் வந்து 10ல இருக்காரு. அப்ப நீங்க வந்து இந்த வேலை தொழில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அது செயல்திறன் ஆற்றக்கூடிய ஒரு அமைப்பு ராசியில வர்ற சந்திரன் வெளிச்சமா வர்றாரு, நல்லபடியா இருக்கும். அப்ப இந்த வருஷம் மூலம் உங்களுக்கு வெற்றி தாங்க. வழக்குகள் வெற்றி, ஏதோ ஒரு வழக்கில் இருக்க விருப்பம், எல்லாருடைய தன்மையும் இருக்கும்ல. கன்னிராசியில எந்த ராசியிலையுமே பலமானவர்கள், மிக பலமானவர்கள், பணம் சம்பாதிப்பவர்கள்,
திணறவங்க, சேமிச்சு வைக்கிறவங்க, வருமானம் இருந்தும் சேமிக்க முடியாத நிலைமையில பலதரப்பட்ட ஆளுக இருக்கும். அவங்கவுங்களுக்கு தகுந்தவாறு தசாபதிக்கு தகுந்தவாறு இந்த பலன்கள் கூட கூட இருக்குங்க. இப்போ 11ஆம் வெடிக்கும் போது நீங்க தொழில் சத்தே சாதகத்தை இல்லாட்டாலும் 1 வருஷ காலம் உங்களுக்கு ஏதாவது பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்புல பம்பு வழக்கு தீரும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த வாரம் உங்களுக்கு அந்த அந்த விஷயத்துல ஒரு தொடக்கமாக இருக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூன் 15 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள பலன்களை கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி பார்ப்போம்ங்க. இப்ப இந்த கடக ராசியில குரு சுக்கிரன் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பை சொன்னேன். அது அந்தந்த ராசிக்கு எந்த இடம்ங்கிறத நம்ம வச்சு சொல்லணும். அது பாவம்னு அர்த்தம், பாவகங்கள்னு அர்த்தம். துலாமுக்கு 10ஆம் இடம் சொல்லிக்குது. வேலை தொழில் ரெண்டையுமே எடுத்துக்கலாம். அப்போ 90% பேருக்கு இதுவரை வேலை இல்லை, கிடைச்சா அதிருப்தி, தொழில் இல்லை, செஞ்சு அதிருப்தி அப்படிங்கிறவங்களுக்கு 1 வருஷ காலம் பொற்காலமாக இருக்கும். உறுதியா உங்களுக்கு என்ன தசாபதி நடந்தாலும் சரி, சரியா? அப்படிங்கிற அமைப்புல இது இருக்கும். இந்த வாரம் சந்திரனை சொல்றோம். வார தொடக்கமான 15-16 தேதியில் 9ஆம் இடம் வருதுங்க. 9ஆம் இடங்கிறது பாக்கியம், அனைத்துமே ஒரு நல்ல எண்ணங்கள் கொடுக்கும். ஒரு சத்தான இடம். ஒரு ஜாதகத்துல 5, 9 மிக அதிர்ஷ்டசாலம் சொல்றது. அப்ப அதிர்ஷ்டமான அமைப்பா இருக்கும். கண்டிப்பா துலாமுக்கு 9ஆம் தந்தையாருடைய யோசனைகள் நீங்க கேட்பீங்க. இதுவரைக்கும் கேட்காதவங்க இப்ப அவர் சொல்றது சரியா தான் இருக்கு அப்படிங்கிற நினைச்சு நீங்க கேட்கக்கூடிய ஒரு எண்ணங்களை கொடுக்கும். எண்ணங்களுடைய தான் கிரகங்கள் செயல்படும். தெய்வீக காரியங்களை ஏற்றக்கூடிய அமைப்பு வரும். அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா 17-18 10ஆம் இடம் வருது. 1 வருஷ காலம் உங்களுக்கு வேலை தொழில் நல்லா இருக்கும். அதுக்குள்ள தொடக்கம் இந்த வாரம் இருக்கும். சந்திரன் ஒளியாகத்தான் நம்ம ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறணும். சந்திரன் சுக்கிரன் நகன்ட்டா கூட 10ஆம் இடத்துல 1 வருஷம் அந்த வெளிச்சம் இருக்குல்ல, கைப்பவர்ல குரு பகவான் நல்ல வெளிச்சம் உச்சமா இருக்காருங்க. சுபக்கிரகங்கள முதன்மையான கிரகம் உச்சமாகுது. இங்க துலாம் ராசிக்கு குரு ஆகாதவர்னா கணக்கெடுக்கப்படாது. நல்லா இருக்கும் தொழில், அவ்வளவுதான். 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ தொழில் இந்த வார தொடக்கமான அமைப்பில் உங்களுக்கு நல்லா வரும்னு சொல்லிடணும். பிரயோஜனமான தொழில் இது வரைக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கா, இப்ப பிரயோஜனம் அப்புறம் தொழில் இந்த 1 வருஷ காலத்துக்குள்ள நம்ம ஜெயிச்சுக்கலாம். காலத்தை வச்சு நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்ம அமைச்சுக்கிறணும். நம்ம என்ன அமைக்கிறது, கிரகங்களும் அதுக்கும் கிரகங்கள் அனுமதி வேணும். அப்படிதான் நான் சொல்லிடுறது. இப்போ 10ஆம் இடம் உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சிறக்கும் அப்படின்னு சொல்லிடலாம்ல. கடைசியில் 19-20 11க்கு வராரு. 10ல் வெளிச்சப்பட்டு 11ஆம் இடத்துக்கு வராரு. 11 ஒளிச்சந்திரன் தானே, கேதோட இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்துல தொடர்ச்சியாக அடுத்த 2 நாட்களும் அமையும். லாபங்கள் கிடைக்கிற அமைப்புல உங்களுக்கு இருக்கும். ஏன் சொல்றேன்னா, இந்த 10ல் இருக்கக்கூடிய குரு வருஷம் பூரா 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த 2ஆம் இடத்துல வெளிச்சம் உங்களுக்கு துணை புரியும். 2-11 டச் ஆகும் அப்படிங்கிறது. வார கடைசி 12ஆம் இடம் செலவுகள். 10ல் நல்ல கிரகங்கள் இருந்து வெளிச்சத்தை கொடுத்து 11ம் இருந்து 12 செலவு வரத்தான் செய்யும். உங்க தசாபுத்திகள் இருந்தால், அந்த அமைப்பு இருந்தால், செலவு அமைப்பு இருந்தால் மட்டும், இல்லைன்னு சேமிப்பாகும். அதனாலதான் ஜாதகத்தை வச்சு நான் பலன் சொல்றேன். அப்ப 10ல் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்தை அவங்க பார்த்துட்டே இருக்க வருஷம் போறோம். 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. கல்வி விஷயங்கள், தாயுடைய அனுகூலங்கள், வாகனம், வீட்டுல சிறு சிறு குறைகள் இருந்தாலும் சரி, வாகனத்துல குறை இருந்தாலும் சீர் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லதுன்னு நம்ம சொல்றோம். இயல்பு நிலையில கடன் இருக்காது, இருட்டு, கடன் இருட்டுது, கடன் இருக்காது. ஆனால் குரு பார்வைப்படும் பொழுது கண்டிப்பாக கடனை அடைப்பதற்கு கடன் வாங்குவீங்க சொல்லணும். நோய் இருந்தால் நோயை கிளறி விட்டு வைத்தியம் பண்ண வைக்கும், சரியாகவும் சொல்லணும். இப்படிதான் அமைப்பு. அப்ப 10ஆம் இடம் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் இந்த வருஷம் சிறப்பா இருக்க போகுது. பலவீனமானவர் கூட சிறப்பா இருக்கும் போது இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட நுட்பங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வார தொடக்கம் சந்திராசிரமம். சந்திராசிரமம்னா நம்ம பயப்படக்கூடாதுங்க. அதோட ஒளி அளவுல பார்க்கணும். சந்திரன் அமாவாசை அமைப்புல இருந்தால்தான் உங்களுக்கு அது கெடுதல் நடக்கும். அந்த நேரம் நம்ம ராசிக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். இப்படிலாம் நம்ம பார்க்கணுங்க. பார்த்தா தான் ஒரு நல்ல ஒரு அமைப்பு பார்க்கணும். நம்ம தசாபுத்தி வழியாக, தசாபுத்தி அந்தரத்தின் வழியாக, அந்தரம் தான் சில நாட்களை குறிக்கிறது. அந்தரம் சூட்சுமம் இப்படி படிப்படியாக குறைகிற அமைப்பு இருக்கு பாருங்க. அதுலதான் இந்த சந்திராசிரமம் கனெக்ட் ஆகும். இருந்தாலும் 8ஆம் இடத்துல ஒரு ஒளி இருக்கு. அமாவாசை விட்டு விலகின சந்திரன் தான் இருக்காரு. அப்படிங்கிற அமைப்புல அந்த புதனும் சந்திரன் சேர்றது என்ன ராசியை குரு பார்க்கிறாரு. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். குருவும் சுக்கிரன் சேர்ந்த நிலையில பாக்குறாங்க. சுக்கிரன் சந்திரன் விலகிடுவாங்க. ஆனா குரு மட்டும் இருப்பாரு. வருஷம் பூரா அவங்க 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, ராசியை பார்ப்பாரு. அப்ப நீங்க பலம் பெறும்போது உங்களுக்கு சிந்தனை
இடராதுன்னு நான் நுட்பமா சொல்றேன். யாருக்கு சிந்தனை இடரும்? நம்ம பலம் இல்லாம இருக்கோம். இப்ப சிந்திக்கிறோம், நல்ல நிலையில இருந்து சந்தோஷமா இருக்கும்போது சிந்தனை வரும். பலவீனமா ஒரு நோய் நோடு இருக்கும்போது ஏற்கனவே சிந்தனை இல்லாத சிந்தனை திறன் கூட குறையத்தானே செய்யும். நம்ம பலம் இல்லைன்னா அந்த அமைப்புல பலமா இருக்கும்போது நம்ம சிந்தனை நல்லா வரும். அந்த இதை நம்ம நினைக்கணும். இப்ப 8ஆம் இடத்துல பாவத்துவம் இல்லைங்க, சனி பார்வையெல்லாம் கிடையாது. சரியா? அப்ப மிக முக்கியமான முடிவை எடுக்கும் பொழுதுதான் நீங்க ஓரை பார்க்கணும். இன்னைக்கு இந்த செயல்னா வாழ்நாளில் கிடைக்காதுங்கிற அமைப்புலாம் வரும், கண்டிப்பா வரும். திடீர் அதிர்ஷ்டங்கிறது அப்படி வரும்ல, அவங்க தசாபதி தடி அந்த அமைப்புல வரும்பொழுது நம்ம ஓரையை பார்த்து செஞ்சுக்கிறோம். சரி, இன்னைக்கு செய்யலை, நாளை கூட செஞ்சுக்கலாம்ங்கிற அமைப்புல வீம்புக்கு நம்ம போய் அந்த செயலை செய்யக்கூடாது. அவங்க 9ஆம் இடத்துல வரும்போது நீங்க 9ஆம் அருமையா வரப்போகுது, அப்ப நீங்க முடிவு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்றேன். சந்திராசிரமத்துல 2 நாள் வருங்க, 2 கால் கொஞ்சம் முடிவுகளை தள்ளி போடுங்களேன். எல்லாருக்கும் அந்த திடீரசை வர்றது, திடீரசை வர்றவங்களுக்கு நான் அந்த குறிப்பு சொல்றேன். இப்போ நார்மலா உள்ளவங்க சந்திரன் தவிருங்க. சந்திரன் மிகப்பெரிய ஒளி இல்லை, இந்த புதனால தான் வெளிச்சப்படுறாரு, ரியல் ஒளி அவருக்கு இல்லை. அப்ப 9ஆம் இடத்துல தான் அவர் வெளிச்சப்படுறாரு இந்த சந்திரன். அதனால நான் இதை சொல்றேன். சந்திராசிரமத்தை தவிர்த்து அடுத்த நாள் செஞ்சுக்கலாம். 17-12 தேதியில நீங்க கண்டிப்பான முறையில பாக்கியஸ்தானத்துல வருது. எல்லாமே பாக்கியமா இருக்கு, வெளிச்சமா இருக்குல்ல, சந்திரன் இங்க இருக்காருல்ல, நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு பாக்கியமா இருக்கும். முதல்ல சாதகம் இல்லை, இப்ப சாதகமா இருக்கும். சிறப்பான அமைப்பு. இப்போ வருஷம் பிற 9ஆம் இடம் தந்தையார் சொத்துக்கள் வரும், பாக்கியம் கிடைக்கும், இறையூர் கிடைக்கும், தந்தை வகையராக்கள் உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு அறுதிட்டு சொல்லிடலாம். இப்ப 8ஆம் இடம் நான் சொன்னேன், 9ஆம் இடத்துல வருஷம் பூரா இருக்க போகுது, அதுவே வரப்போகுதுல்ல. அப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 17-12 தேதிகள் இந்த வாரத்துல அதுலயும் உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைச்சிடும். பாக்கியம்னா எல்லாமே, பாக்கியஸ்தானம்னா அனைத்தும் தாங்க. எல்லாருடைய உதவிகள், நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அடுத்து அது அப்படியே 10ஆம் இடத்துக்கு வருது. எப்ப 19 தேதியில 10ஆம் இடம் சந்திரன் ஒளியா தான் வராரு, கேது அங்கே இருக்காரு. இருந்தாலும் ஒளிச்சந்திரன் வந்துகிட்டே வருதுல்ல, ஒளி இருக்கும்போது நன்மை தானே. இப்ப உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கும் போது எல்லாமே பாக்கியம்னா தொழிலும் தான் பாக்கியம், வேலையும் தான் பாக்கியம், அது போல கிடைக்குங்க, உறுதியா கிடைக்கும். 11 லாபங்கள் இருக்கும். சந்திரன் ஒளிச்சந்திரன் லாபாதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு 8ல. மறைமுக லாபங்கள், ஏற்கனவே நமக்கு வராதுன்னு நீங்க நினைச்சிருந்த பணம் கூட வரும். பெரிய அதிர்ஷ்டமான அமைப்புகளை உங்களுக்கு உதவுறதுக்கு ஆள் வருவாங்க. அப்ப வருஷம் பூரா இப்ப பாருங்க, குரு உங்க ராசி வருஷம் பூரா நம்ம நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அந்த வருஷத்துக்குள்ளதான் இந்த வாரம் இருக்கு, அதுக்காக தான் சொல்றது. 3ஆம் இடத்தை குரு பார்ப்பாரு, முயற்சிகள் பலிக்கும், சகோதர உதவிகள், சகோதர உதவியிலான இடைஞ்சல் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது, அதிர்ஷ்டத்தை கெடுக்கும். சனி ஒரு இருள் கிரகம், அதிர்ஷ்டத்தை கெடுக்கும். குரு பார்வை இருக்கும்போது அதிர்ஷ்டத்தை இந்த சனி தடுக்க மாட்டார். குருவுடைய கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா விருச்சியத்துக்கு குரு குடும்பத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் உரியவர். உங்களுடைய 90% பேர் ஜாதகத்துல குழந்தைகளால் நலமில்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த வாரத்துல நலங்கள் ஏற்படுங்க. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூன் 15 21 வரை எப்படி இருக்குங்கிறத கிரகபாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின்படி சொல்றேன். ராசிநாதன் வலிமையாடுறாருங்க, ஒரு வருஷத்துக்கு கவலை இல்லை. பலவீனமான ஜாதகர்களுக்கு தான் இது. ஏற்கனவே உங்க ஜாதகத்துல பலம் பெற்ற குருவின் வீடுகள் பாவக சுபத்துவப்படி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் எண்டு கிடையாது. ஜோதிடத்துல சொல்லும் பொழுது அடுத்துன்னு வரும், அதுதான் ஜோதிடம். அப்ப இந்த ஒரு வருஷ காலம் பலவீனமானவங்க கூட குரு உச்சமா இருப்பாருங்க. ஆரம்பத்துல ஒவ்வொரு ஜாதகருக்கும் நான் சொல்லிட்டு வர்றேன், இந்த கடக வீடு உங்களுக்கு 8ஆம் வீடு ஆகுது, திடீர் அதிர்ஷ்டம் வருங்க, அது உறுதி. இப்ப நீங்க பலமா இருக்கீங்க, வெளிநாட்டு தொடர்புகள் கண்டிப்பா இருக்கும். 8ல இருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பாரு குரு பகவான். அப்ப 8-12 வெளிச்சம் ஆகும்போது நீங்க வெளிநாடு போக போறீங்களா, வெளி மாநிலம் போக போறீங்களா, இருக்கிற இடத்துல நல்ல மேன்மை போறீங்களாங்கிறது நுட்பம், அது உறுதி. உங்க தசாபதிக்கு தகுந்தவாறு, எல்லாருக்கும் கிடையாது. வெளிநாடே போக அமைப்பு இல்லாத ஜாதகம்லாம் இருக்கு, அவங்களுக்கு எப்படி போகும் அப்படி நம்ம சொல்லிடக்கூடாது. அதனாலதான் நான் பிரிச்சு சொல்றேன், தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி 8ஆம் இடம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சொல்லிடலாம். இப்ப சந்திரன் நம்ம வாரப்பலன் சொல்றோம். 15-14 தேதியில 7ஆம் இடம் இல்லறம், 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியே இருக்காரு, பாவத்துவம் இல்லை. புதனுக்கு சனி செவ்வாய் தொடர்பு வரக்கூடாது. சந்திரன் வளர்பிறையா வந்துட்டு இருக்காரு, குடும்ப ஒரு சீராக இருக்கும் சொல்லிடலாம். சரி, 17-18 சந்திராஷ்டமம் சொல்லித்தான் ஆகணும். 8ஆம் இடத்துல சுப சந்திராஷ்டமம் எப்படின்னா,
திடீர் அதிர்ஷ்டம் வரும். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தடாதீங்க. 8ஆம் இடம் 8ஆம் இடம் தான். இப்ப எப்படி ஜோதிடம் பாருங்க, 8ஆம் இடத்துல வந்து திடீர் அதிர்ஷ்டம் வரும், நீங்க குழம்பி அதை முடிவெடுப்பீங்கன்னு சொல்றது. அப்ப இந்த திடீர் அதிர்ஷ்டம் வரும்பொழுது ஹோரையை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அது கண்டிப்பா வந்தே தீரும். இப்ப இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டும் சொல்றேன், 8ஆம் இடம் வெளிச்சப்பட்டா திடீர் அதிர்ஷ்டம் சொல்றது இல்ல, எப்பவுமே கிடைக்காத அதிர்ஷ்டம் சொல்ற மாதிரி இது ஒரு எக்ஸாக்டா இருக்கும். 8ஆம் இடம் தானே, அப்ப எங்கேயே வெளிச்சப்படும் போது வரும். நீங்க வந்து அப்படி வந்தால் நீங்க வந்து தவிர்க்காம இது சுபசந்திராஷ்டமம் நல்லது கொடுத்து மனம் தடமாற வைக்கும். நீங்க ஹோரையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அப்போ நல்ல ஹோரை, சுப ஹோரை, குரு ஹோரை, புதன் ஹோரை, சந்திரன் வளர்பிரேதன் இருக்காரு, சந்திர ஹோரை. இன்னொன்னு சுப ஹோரையில சந்திரன் ஹோரையில வந்து அமாவாசை காலத்தில் எடுக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது நீங்க வந்து முடிவெடுத்துக்கலாம். இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்திராஷ்டமம் தான் நினைச்சு அடுத்த நாளில் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் ஒரு உறுதி. 19 தேதியில 9ஆம் இடத்துக்கு சந்திரன் வராது, பாகிஸ்தானம் 9ஆம் இடம் இல்லையா. 8ல் தடைப்பட்ட விஷயங்களும் நடக்கும். தந்தையாருடைய அனுகூலங்கள், தெய்வ அனுகூலங்கள் நமக்கு எந்த வகையில கிடைக்கலையோ அந்த பூரா நமக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தின் வலிமைக்கு ஏற்பத்தான் சொல்றேன். நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் அதன்படி இது நடக்கும். பாக்கியங்கள் நிறைந்த ஜாதகங்கள்ல இப்பதான் பாக்கியம் வருதா, எனக்கு எப்ப இருந்துமே பிறந்ததுல இருந்து நல்லா தாங்க இருக்கேன் அப்படி சொல்லுவீங்க. உங்க ஜாதகம் இதுக்குதான் ஜாதகத்தை பார்க்கணுங்கிறேன். நான் எல்லாத்தையும் தானே சொல்றேன். அடுத்து வந்து 10ஆம் இடத்துக்கு வார கடைசியா வருவார், தொழில் வளரும். ஏற்கனவே 8ஆம் இடம் வளர்த்துருக்குல்ல, 2ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, 3ஆம் இடம் பார்ப்பாருல்ல, உங்களுடைய முயற்சியை துரிதப்படுத்துவார்ல ஒரு வருஷ காலம். அப்ப இப்ப தொழில் வளரும்ல. நீங்க வந்து அறகுறையா இருந்தா கூட நீங்க வலிமையோட அதை எடுத்துக்கக்கூடிய அமைப்புகள் பாவக தொடர்புகள் தான். பாவகம், பாவகாதிபதி, காரகம், இது மந்திர சொல். இதன் மூலம் தான் ஜாதக பலன் நடக்குது. இப்போ 4ஆம் இடத்துல சனி இருக்கு. இது வரைக்கும் இந்த ஜூன் 2க்கு முதல் வர சனி தனித்து தாய் நலன்கள் கொஞ்சம் பாதிச்சிருக்கும். தாய் உறவுகள் நலமா இருந்தால் உங்க உறவு பாதிக்கும். கல்வியில கொஞ்சம் மந்தமா இருக்கும், வயசுக்கு தக்கன. பெரியவர்கள் சொல்ல வாகனத்துல போகும்போது சில இடர்பாடுகள், வாகன பழுதலைதல், விதி வழியை மதி செல்லும். சரியா, இப்படிப்பட்ட அமைப்புகளாக இருக்கும் பொழுது இப்போ வாகன சார்ந்த விஷயங்கள்ல தொல்லைகள் நீங்கும். தாயார் வழியில உள்ள தொல்லைகள் என்ன, தாய் தொலை தர மாட்டாங்க. தாயை நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலை, போய் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, அதுவும் தொல்லைதான். அது நீங்கும். நம்ம 4ஆம் இடம் சுகஸ்தானம். சரியா, அப்போ அந்தலாம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் மாற்றமாகும். இப்போ திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உருவாகுங்கிறத கன்ஃபார்மாக சொல்லிடலாம். அதில் தொடக்கம் தான் இந்த வாரங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஜூன் 15லேருந்து 21 வரை எப்படிங்கிறத கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம், சுபக்கிரகங்கள் தருவது சுபத்துவம், பாவக்கிரகங்கள் தருவது பாவத்துவம். இப்போ மகர ராசி வந்து மிகப்பெரிய அமைப்பு இந்த வருஷம் இருக்கும். ஏன்னா ராசியை குரு பார்க்கிறாரு, ராசி அதிபதி சனியவும் குரு பார்க்கிறாரு. ஒரு ஜாதகத்துல லக்கணத்தை குரு பார்த்து லக்கணாதிபதியும் குரு பார்த்தான விசேஷமான ஜாதகம் சொல்றோம்ல, அதே மாதிரி கோச்சாரத்துல இன்னைக்கு விசேஷமான காலம். சனிதான் ராசிக்கு அதிபதி, அவரையுமே பார்க்கிறாரு, ராசியும் பார்க்கிறாரு. 2 பலன் கிடைக்கும். இந்த பலம் பெற போறீங்கன்னு அர்த்தம். உங்க ஜாதகத்தில் உள்ள தசாபதிக்கு தகுந்தவாறுன்னு சொல்லிடலாம். சரியா, இப்போ 7ஆம் இடம் இருக்கு. திருமணம் நடக்கும். திருமணத்துல ஒற்றுமை குறைவு இருந்தா ஒற்றுமை குறைவு நீங்கி சுபிச்சம் நடக்கும். கூட்டு தொழிலில் வந்து கொஞ்சம் அப்படியே மனச்சோடு இருந்தால் அது தீரும். புதிய கூட்டு தொழில் அமைப்பு வரும். அது உங்களுக்கு ஜாதகத்தின்படி. இப்போ சந்திரனுடைய அமைப்பை வச்சு நம்ம கோச்சாரத்தை சொல்றோம். வார ஆரம்பம் 15-16 6ஆம் இடம் செழிக்குதுங்க. 6ஆம் இடம் இப்போ 6ஆம் இடத்துல புதன் இருக்கு, 6ஆம் அதிபதியே இருக்காரு. சந்திரன் வந்து கூடுதலாக சேர்றாரு, வளர்பிடையத்தையும் சேர்றாரு. வேலையில பெரிய ஒரு தவறுகள், ஏன்னா சனி பார்க்கல, செவ்வாயும் சேரல. புதனை செவ்வாய் பார்க்கக்கூடாது, சேரக்கூடாது. அதே மாதிரி புதனை சனி பார்க்கக்கூடாது, சனி சேரக்கூடாது. 6ஆம் இடம் இருக்கின்ற வேலை அப்படியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து வந்து 17-12 தேதியில நீங்க பலம் பெறீங்க. இந்த வாரம் வந்து நீங்க இந்த வாரம் ஆரம்பத்திலே நீங்க பலமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ராசி பலமா இருக்கு. 7ஆம் இடம் கணவன் மனைவி வீட்டுல அனைவருமே ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருப்பீங்க. அதுக்குள்ளதான் எல்லாமே அடக்கும். கூட்டுத்தொழில் அமைப்பு. நம்ம 7ஆம் இடம் எதிர்த்தாப்புல வர்றவங்க, நம்ம அன்றாட அப்பா அம்மா எல்லாருமே அந்த 7ஆம் இடத்துக்கு வருவாங்க. இது வினோதமான அமைப்பு இல்லை, நமக்கு எதிராக உள்ளதெல்லாம் எல்லாரும் தானே. அப்போ ஒற்றுமைக்கு வரும். இப்படித்தான் நம்ம பார்க்கணும். வருஷம் பூரா ராசி பலம் போது இந்த வாரம் அதோட தொடக்கமா இருக்கும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து 2 நாட்கள் வந்து 17-18 சந்திராஷ்டிரம் வருது. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டிரம் பத்தி என்ன சொன்னேன்? சுப சந்திராஷ்டிரம் சொன்னேன்.
இது ராசிக்கு மாறும்ல. மகர ராசிக்கு 8ஆம் இடம் வந்து சூரியனுடைய வீடு, கேது இருக்காரு, சந்திரன் பௌர்ணமியா வாராரு. சுபத்துவ சந்திராசிரமம் தான், ஆனா தனுசுக்கு மாதிரி வந்து அதிகமான சுபத்துவம் இல்லை. அப்ப இந்த இடத்துல நீங்க கண்டிப்பான முறையில ஒரு முக்கியமான முடிவுகளை தவிருங்க. மிக அவசியமான முடிவு இதுதான், என்னுடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க தசாபதிப்படி ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கதவை தட்டு நம்ம திறந்துக்கிறோம்னு சொல்றது ஒரு பழமொழி. அப்ப அந்த 8ஆம் இடத்துல மிக முக்கியமானதுக்கு மட்டும் ஹோரையை பார்த்து செஞ்சுக்கிறங்க, அவசியம் இல்லாத அடுத்த நாள் செஞ்சுக்கலாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லணும். வார கடைசியில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சந்திரன் வருவார், ஒளியா வர்றாரு. 9ஆம் அதிபதி 6ல் இருக்காரு. அப்ப நீங்க வந்து தாராளமாக அந்த இடத்துல முடிவுகள் எடுத்துக்கலாம், பாக்கியங்கள் கிடைக்கும். இப்ப மகர ராசிக்கு ஒரு வருஷம் பூரா நம்ம ஒரு பலன் சொல்றோம், வாரத்துக்கு வரும். மற்ற கிரகங்கள் மாறிக்கிறோம். ஆனா குரு பகவான் ஒரு வருஷம் எந்தவித ஒளி குறைவு இல்லாம அப்படியே இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்காரு. வேலையில லாபம், தொழில லாபம் சொல்லிடலாம். மூத்தவங்க நல்லா இருப்பாங்க. ஒரே ராசியில மகர ராசியில அண்ணன் தம்பி இருந்தான்னா அண்ணனுடைய ஜாதகம் எப்படி தம்பிக்கும், தம்பியோட ஜாதகம் எப்படி அண்ணனுக்கு அடுத்தடுத்து பல வாரங்களை சொல்றேன்னா அது உண்மைதான். 11ஆம் இடம் இல்லறம் சிறக்கும். அதாவது திருமண அமைப்பு 7, 3, 12, 11 பாவகங்கள். இப்போ 11ஆம் இடத்துக்கு போது இல்லறம் சிறக்கும் அப்படிங்கிற சொல்லிடலாம். ராசிய பலம் பார்க்கறாரு குரு. 2ஆம் இடத்துல ராகு இருக்காருல்ல. இப்ப சில ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. 2ஆம் இடம் ஒரு கெடுதல் இருக்கு. ராகுங்கிற இருட்டு தானே. குரு பேர் பார்த்துக்கிட்டு இருந்தா மிதனத்துல இருந்து குரு இப்ப கடகத்துக்கு வரும்போது பார்க்க மாட்டார்ல. இப்ப 2ஆம் இடத்துல ராகுக்கு இருட்டு இருக்கும் பொழுது அது ஆகஸ்டுக்கு பிறகுதான், செப்டம்பருக்கு பிறகுதான் ராகு மகர ராசியை விட்டு கீழே இறங்குவாரு. அப்ப இன்னும் வலிமை பெறுவார்கள்னு நம்ம வந்து இந்த கிரகங்களுடைய அளவை வச்சு நம்ம சொல்றதுங்க. சரியா? இப்போதைக்கு 2ஆம் இடத்தை வந்து அந்த இருட்டு இருக்கத்தான் செய்யும். 3ஆம் இடத்தை இப்ப மகரத்துக்கு 11-3 வெளிச்சப்படும் போது தம்பி ஜாதகத்துல அண்ணனுக்கும், அண்ணன் ஜாதகத்துல தம்பிக்கு சொன்னோம்ல. 3ஆம் இடம் சகோதரம், 11ஆம் இடம் மூத்த சகோதரம். அவ்வளவுதான். 3ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கும்போது உங்க முயற்சிகள் வலிக்கும். இப்ப கிரகங்கள் வந்து நமக்கு வழிகாட்டி. இப்ப என்ன நமக்கு நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்றதுதான். மகரத்துக்கு ஒரு பொற்காலமான காலம் இந்த வாரமும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வயசுக்கு தக்கன இளம் வயதுக்கு சொல்றேன், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த வாரம் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த வாரம்லாம் அது ஒரு படிக்கட்டாவே அமையும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஜூன் 15 இருந்து 21 தேதி வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்றேன். கும்பராசி ஜென்மத்திலிருந்து விடுபட்டீங்க, படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். ஜென்மத்தில் சனி போயிட்டாலும் ராகு வந்து அமர்ந்திருக்காரு. ஒரு இருட்டு போய் இன்னொரு இருட்டு வந்த அமைப்புல அது செப்டம்பர்ல இருந்து சரியாயிரும். சரியா? மகரத்துக்கு 2ஆம் இடம் கிளீன் ஆகும். கும்பத்துக்கு ராசியை விட்டு அவர் இறங்குவார்னு அர்த்தம். இப்ப 6ஆம் இடம் அந்த குரு சுக்கிரன் சந்திரன் இருக்காங்கல்ல, அது கடக ராசி வலிமை. கும்பத்துக்கு எப்படி வரும்? 6ஆம் இடமா வரும். வேலை நல்லபடியா வரும். கடன் இருந்தா கடன் அடைத்து இன்னொரு கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த பணம் வரும் அப்படிங்கிறது. அடுத்த ஒரு பணம், அதாவது அடுத்த பணம்னா நம்ம தூக்கிட்டு வர வேண்டியதில்லை, நமக்கு வட்டி எல்லா கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பு, உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு வருஷ காலம் இருக்கும் உங்க தசாபதிப்படி. இப்ப வார ஆரம்பத்துல 15-16 தேதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானத்துல சந்திரன் வராது. அதிர்ஷ்டங்கள் இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களுக்கு எண்ணங்கள் வரும். 5ஆம் இடம் எண்ணங்கள் வழியாக உங்களுக்கு செயல்கள் நடக்கும். அப்ப 5ஆம் இடம் என்கிறது வந்து ஒரு உங்களை அதிர்ஷ்டத்துக்கு வழிகாட்டி, நம்ம அதிர்ஷ்டத்துக்கு ஆரம்ப நாள்னு வச்சுக்கோங்க. அடுத்த 17-18 தேதிகளில் வந்து அங்கே 6ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ இதுவரைக்கும் பார்த்த வேலை போயிடுச்சுங்கிற மாதிரி எண்ணங்கள், நல்லா வரப்போறோம்னா அந்த வேலையை நீங்கள் விட்டுருவீங்க கண்டிப்பான முறையில். அப்போ வேலையை விட போகிறோமே ஐயோன்னு கூடாது, அடுத்த வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் 17-18 தேதிகளில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல வர்றாரு. உங்கள் ராசியை பார்ப்பார். ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவை கொஞ்சம் வெளிச்சத்தை நோக்கி வரக்கூடிய இந்த சந்திரன் ஈத்தாப்புல பார்க்கறதுனால கொஞ்சம் கெடுபலன் மைனூட்டா குறையும். அதை நீங்க உணரணும். அப்போ கொஞ்சம் பலமாவீங்கன்னு அர்த்தம். ராசியை பார்க்குறாருல்ல சந்திரன், அப்படிங்கும்போது அமாவாசை அமைப்பு இல்லை, வெளிச்சமாக தான் வராரு. அதை ராசியை பார்க்கறதுனால ஒரு சிறப்பாக இருக்குங்க. அடுத்து வந்து கடைசி தேதி சந்திராசிரமம் ஆரம்பிக்கும். சந்திராசிரமம் வந்து இப்போ வந்து வெளிச்ச சந்திரன் தான், அமாவாசை அமைப்பு எதுக்குமே இல்லை. இருந்தாலும் அங்கே வந்து தனுசுக்கு மாதிரி உச்சமான குருவோட சேரலை. இப்போ இங்கே இந்த ராசிக்கு வந்து உங்கள் சந்திராசிரமம் எப்பவும் போல வெளிச்சமாக இருந்தாலும் முக்கியமான முடிவுகளை தவிருங்கள். இன்றைக்கு தவிர்த்தா என்றைக்கும் இல்லை அப்படிங்கிற வாய்ப்பை தட்டி கழிக்காம ஹோரை பார்த்து செய்யுங்க. அடுத்து சந்திராசிரமம் முடிஞ்ச உடனே சிறப்பாக செஞ்சுக்கலாம். கும்பராசிக்கு தாய்மானுடைய நலம், அவளோட உதவி, கடனை
அதாவது ஏற்கனவே துன்புறுத்துகின்ற கடனை நீக்குவதற்கு உதவி கிடைக்கும். கடன் வாங்குவீங்க. நோயை கிளறி விட்டு எதுவுமே டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கு, எதுவுமே இல்லாமல் அப்போ அந்த அதிகப்படுத்தி நோய் நிவாரணம் பெறக்கூடிய அமைப்பை வருஷம் பூரா குருபான் கொடுத்துட்டு இருப்பாரு. இப்போ ராசிக்கு அது இருக்கும் பொழுது ஒரு வருஷம் 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. வேலை தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. வேலை கிடைக்காதவர்கள் கூட கிடைக்கும். 90% பேருக்கு தான் இந்த கோச்சாரம் சொல்றேன். அடுத்து 12ஆம் இடம். இப்போ 12ஆம் இடம் வெளிச்சப்படுதுங்க. அப்போ செலவு செய்ய எண்ணங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் உங்கள் தசாபத்தின்படி இது தூண்டிவிடும். இப்படி அமைப்பெல்லாம் இருக்கு. 2ல சனி இல்லையா? சனி ராசி அதிபதியாக இருந்தாலும் கெடுக்கத்தாங்க செய்யும். தன் கண்ணை தம்ம குத்தாது. சமயத்தில் இடரும் இல்லை. அதுதான் சனின்னு நான் அடிக்கடி பதிவு பண்ணுறேன். இப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது வருமான தடையை தான் கொடுப்பாரு. சரியா? அப்போ சுபத்துவமாக இருக்கிறனால பெரிய தடை கொடுக்க மாட்டாரு. சுபத்துவத்தின் அளவீடுகள். இப்போ குரு பார்க்கும்போது இந்த வருமான தடை நீங்கிடும். குரு பகவானுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கும்பத்துக்கு வேலை தொழிலில் ஒன்றும் பஞ்சம் இல்லாமல் இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இல்லாமல் வேலை வெட்டி கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரத்தின் தொடக்கமாக இருக்கும். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி. மீனராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், சந்திரன் ஆரம்பமாக இந்த இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ 90% பேர் சொல்லிடலாம், இந்த வாரம் உங்களுக்கு சிந்தனை வளம் பெறும் அப்படின்னு சொல்லிடலாம். மனைவி சுக்கிரன்கிறது வெளியூர்ல இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் இந்த மாதிரிலாம் வரும். வெளியிலே பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு தெம்புதரம் அமைப்பில் அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இப்போ தான் ஃபோன் யுகம் ஆயிடுச்சுல்ல, செய்திகள் கேள்விப்படுவீங்க. அதிர்ஷ்டம் செயல்படும். குலதெய்வ அருள் உண்டு வருஷம் பூரா. இந்த வாரம் சந்திரனுடைய அமைப்பை வச்சு 15-16 தேதிகளில் 4ஆம் இடத்துக்கு வருதுங்க. தாயுடைய சிந்தனை வரும். அம்மாவை போய் பார்த்துட்டு வருவங்கிற எண்ணம் வரும். அவங்க பையனை பார்க்கணுங்கிற உங்களுக்கு இந்த எண்ணங்களை கொடுப்பாங்க. கல்வி சிறக்கும், வயசுக்கு தகுந்தவாறு வாகன சுகம் இருக்கும். வீட்டில் ஒரு நல்ல சூழ்நிலை ஒன்று இருக்கும். வார தொடக்கம் எல்லாருக்குமே சொன்ன கடலை வீடு வளர்த்துருக்கு ஒவ்வொரு தேதிகளில். இப்போ வார தொடக்கமே பிள்ளைகளால் அனுகூலம் கண்டிப்பாக உண்டு. குழந்தைகளால் அனுகூலம். பெற்றோர்கள் வெளிநாட்டிலிருந்து வேலை செய்கிறவங்க பணம் அனுப்பாமல் இருப்பாங்க. உங்கள் தசாபதிப்படி யாரையும் குறை சொல்லக்கூடாது. இந்த வாரம் உங்களுக்கு திடீர் கரிசனங்கள் ஏற்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யணுங்கிற எண்ணங்கள் வரும். குலதெய்வம் போய் வழிபட்டு வந்துடும். ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கும்போது அதை ஒரு சிறப்பாகவே இந்த வருஷத்துக்குள்ளேயே குலதெய்வத்துக்கு ஒரு வருஷம் ஒரு முறை தான் போவோம். இப்போ போனால் 2 முறை. ஆனால் இந்த வட்டம் அடிக்கடி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது உண்மை. இப்போ 17-12 தேதியில் அதிர்ஷ்டம் செயல்படும் சொல்லிடலாமே. கண்டிப்பாக எதன் வாயிலாக? தந்தை பாக்கியம். அனைத்து பாக்கியங்களையும் பாக்கியசாரத்தை பார்க்கறது. தந்தையார் உதவி. 5-9 டச்சான நிச்சயம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு உண்டு. கோவில் கட்டக்கூடிய எண்ணங்கள், கோவிலுக்கு நீங்கள் நன்முறை கொடுக்குறீங்களா, நீங்களே வசூல்படி செய்கிறீங்களா, அல்லது சுயமானி செய்கிறீங்களா, உங்கள் ஜாதகத்தின் அளவை பொறுத்து இருக்கு, அது செயல்படும். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. மூத்த அண்ணனுடைய உதவிகள், லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் அப்படி சரியில்லாமல் இருந்தால் கூட லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். நோயில் வெற்றி, வழக்கில் வெற்றி, அனைத்துல வெற்றியோட அமைப்பாக இருக்கும். ராசியில் சனி இருக்காருங்க, துன்பத்தை கொடுக்குறாரு. அதுவும் ரேவதி நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு கடுமையாக கொடுக்குறாரு. அதை உணர்ந்து வர்றோம். அப்போ அங்கே குருவுடைய பார்வை கிடைக்குது. அப்போ இந்த ஜென்மச்சனி வயசுக்கு தக்கன சிறு வயதில் கல்வி தடையாக இருக்கலாம், ஒரு பருவ வயசில் கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், வயசானவர்களுக்கு பேர குழந்தை கிடைக்காம இருக்கலாம். இப்படி இருக்குல்ல, வயசுக்கு தக்கன துன்பம். 8ஆம் பாவத்துவம் இருந்தால் உடல் ரீதியாக தொந்தரவு இருக்கலாம். ஜாதகத்தில் 2ஆம் இடம் குடும்ப சரியில்லாமல் அமைஞ்சிருக்குன்னா அதில் தொந்தரவு இருக்கலாம். அது பூரா சூரியனை கண்ட பனி போல் விலகும். ஜூன் 2ல இருந்து இப்போ நல்ல ஒரு அமைப்பு. மீனராசிக்கு அதிர்ஷ்டம் செயல்படும். குழந்தைகளால் நன்மை இந்த வாரம் தொடக்கமாக இருக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்க்குற உச்ச குரு, பாக்கியங்கள் கிடைக்கும். 11ஆம் இடத்துல லாபங்கள் கிடைக்கும். ராசியில் பார்க்கும்போது ராசி அதிபதி ராசியை பார்க்குறாருங்கிற அமைப்பு இருக்குங்க. மீனத்துக்கு குரு தானே அதிபதி, அவரே பார்க்குறாருல்ல. அப்போ மீனராசி இந்த மட்டும் நோய் நொடி நீங்கி சிறப்பாக ஒரு வருஷ காலம் இருப்பீங்க. அதோட தொடக்கம் தான் இது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். என்னிடம் ஜாதகம் பார்க்க திரையை தெரியக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகத்தை அனுப்புங்க, புக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிரக விளக்கத்தோடு எந்த ஒரு அமைப்பான கல்வி சார்ந்த விஷயங்கள்,
திருமணம், 2ஆம் திருமணம், வெளிநாட்டு வாழ்க்கை, படித்தது ஒன்றும் வேலை செய்ய ஒன்றா இருக்கு, பரவாயில்லையா, அதில் லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. படித்தது ஒன்றும் செய்கிற வேலையில் மட்டும் திணற மாட்டாங்க. படித்த விஷயத்திலே வேலை தொழில் செய்கிறவங்களுக்கு சிரமம் ஏற்படும்ல, இதோட வினோதமான விஷயம். அத்தனை பாவங்களையும் பார்த்து சொல்லணும். திருமண பொருத்தம் 10 பொருத்தம்ல குப்பையான விஷயம். 10 பொருத்தத்தில் நம்ம பார்த்தா எதுவும் தீர்வு வராது. திருமணம் எப்போ நடக்கும், முதல்ல இந்த வருஷம் செய்யலாமா என்ற ஒரு ஜாதகம் வந்தவொடனே இப்போ திருமணம் செய்யலாமான்னு பார்த்துட்டு தான் அடுத்தே பேசுவேன். திருமண வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சிசேரியன் குறிக்கிற விஷயத்துல நான் ஒரு நுட்பமா போறேங்க. நானே போய் கேட்டாலும் நல்ல குழந்தை வேணும், இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக கூட வேணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு வினோதமான இல்லை, யாருமே எதிர்பாராத விதத்துல தான் நம்ம நடக்குது. அப்ப அந்த மாதிரி வந்தா கூட எனக்கு அந்த பிராப்தம் இருக்கணும்ல. நானே ஒரு ஜோசியத்தை போய் கேட்டா, இப்ப நீங்க என்கிட்ட கேட்குறீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கணுங்கிறது, நான் நல்ல நேரத்தை குறிப்பேன். அது உங்களுக்கு ஆப்ட் ஆகணும். பெற்றோர் ஜாதகத்தை கொடுக்கணும். அதுல உங்களுடைய குழந்தை அமைப்பு எப்படி இருக்கு, நான் சொன்ன மாதிரி அரசியல்ல போவாரா, எல்லாமே இதுல பதிவுபட்டிருக்கு. எப்ப யார் பிறப்பான்னு யாருக்கு தெரியும். அந்த அமைப்புல உங்களுக்கு இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு நான் வலிமையோடு நல்ல அமைப்பா ஜாதகத்தை குறிச்சு கொடுப்பேன். கரெக்டான நேரத்துல இருக்கும். என்னிடம் இதுவரை பார்த்தவர்கள் ஏராளமானவர்கள் இதை என்னிடம் சொல்லுவாங்க. பலன்களை சிறப்பாக நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வாரமும் இந்த பலன்கள் நிகழ்ச்சியில தொடர்கிறேன். வருங்காலங்களில் சிறு கண்டென்ட், ஜோதிட கண்டென்ட்டுகளும் பதிய போறேன். தொடர்ச்சி ஆதரவு தாருங்கள். அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூடி விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் மதுரை சாய் செல்வம். நன்றி.